அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், துஆ முஹுல் இபாதா, துஆ செய்வதாகிறது அனைத்து அமல்களுக்கும் அதுவே அடிப்படை என்பதாக கூறினார்கள். நாம் நினைத்துக் கொள்கின்றோம் அல்லாஹு தஆலா நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தரவில்லை என்பதாக. ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றது, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்களை கண்டிப்பாக அந்த துஆவின் மூலமாக அல்லாஹு தஆலா நிறைவேற்றுகின்றான். ஒன்று, அல்லாஹு தஆலா அவன் கேட்ட துஆவை இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகின்றான் கண்டிப்பாக. இரண்டாவது, அல்லாஹு தஆலா அவனுடைய கேட்ட துஆவிற்காக வேண்டி மறுமையில் நாளைக்கு அல்லாஹு தஆலா சேமித்து வைத்திருக்கின்றான். நாளை மறுமையில் அவன் நினைப்பானா, இந்த உலகத்தில் நம்முடைய துஆக்கள் அனைத்தும் கபூலாகாம இருந்திருக்கலாமே என்பதாக. அந்த அளவுக்கு சிறப்பானதாக நாளைக்கு மறுமையில் இருக்குமா. மூன்றாவதாக, இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அந்த துஆவின் காரணமாக அல்லாஹு தஆலா அதை காப்பாற்றுகின்றான், அந்த மனிதனை காப்பாற்றுகின்றான். ஆக நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா கபூல் செய்து விடுகின்றான். மனிதன் அதை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆகையால் தான் துஆ என்பது அனைத்து அமலுக்கும் அத்ஆ முஹுல் இபாதா என்பதாக கூறப்பட்டுள்ளது.